வயலன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஓகே, பார்க்கல. ரஜினி அவ்வளோதான். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, நல்லா தான் போச்சு. படம் ஒன் டைம் வாட்ச் தான். படம் ஓகே, ரொம்ப சூப்பர் அளவில் இல்லை. ஸ்டோரிஸே இல்லை, வயலன்ஸ் மட்டும்தான், ஸ்டோரிஸ் இல்லை. யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா மேபி படம் நல்லா இருந்திருக்கும். அவரை ஓவராக ஹைலைட்டாக காமிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த ஏஜுக்கு இது ஓவர்ன்ற மாதிரி தோணுது. மேபி ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கும், ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஓவர்னு மாதிரி தான் தோணுது. கைதி விக்ரம் மூவி மாதிரிலாம் இல்லை, ஓகே தான். என்னோட இது என்னென்னா, லோகேஷ் கனகராஜன் சார் யாருடைய எக்ஸ்பெக்டேஷனும் உடைக்க வேணாம். இந்த படம் ஓகே தான், பட் கைதி விக்ரம் மூவி மாதிரி கிடையாது, அது மாதிரி கிடையாது. மற்றபடி படம் ஓகே, ஒன் டைம் வாட்ச் தான். எங்கள் எக்ஸ்பெக்டேஷனும் உடைக்காதீங்க லோகேஷ் கனகராஜன் சார். ஸ்டோரிஸ் இல்லை, ஃபுல்லும் வயலன்ஸ் தான். அவங்க எதுக்கு வயலன்ஸாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இல்லை 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 அவருக்காக தான் நான் இந்த படத்துக்கே வந்தேன். பட் அவர் திருப்பியும் நார்மல் டேரக்டர் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கைதி விக்ரம்லாம் லியோலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸும் இருக்கும், ஆனால் ஸ்டோரிஸும் இருக்கும், வயலன்ஸும் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மூவியில் இது வயலன்ஸ் தான் நடக்க போகுதுன்னே தெரியுது. ஸோ அதனால் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான், ஸ்டோரிஸ் கிடையாது. இல்லை லோகேஷ் கனகராஜன் சார் அவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு டேரக்டரே அவர் தான் நான் சொல்லுவேன். நல்லா எடுத்துகிட்டு இருக்க படம் டேரக்டரே அவர் தான். இப்போ அவரும் திருப்பி நார்மல் டேரக்டர் மாதிரி ஆகிட்டு வராரோன்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இதுவே நீங்கள் கைதியிலலாம் அந்த கிளைமேக்ஸ் இன்ட்ரோவே அவர் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பார். ரோலெக்ஸு அதுமாதிரி விக்ரம்லேயும் லாஸ்ட்டு சீன் அந்த விக்ரம் அந்த அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் தெரியுது அடுத்தடுத்து இந்த வயலன்ஸ் தான் நடக்க போகுதுன்னு தெரியுது. இது ஃபேன்ஸ் பேஸ்டு மூவி, ஃபேன்ஸ் பேஸ்டு மூவி தான், வேறு எதுக்கும் எல்லாம் இல்லை. அவரோட டேரக்டர் மூவி மாதிரி தெரில. இல்லை, அவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்கலாம், பட் இல்லை, ஓகே தான். அனிருத் சாங் ஓகே தான். எல்லாமே சொல்கிறேன்ல, கைதி விக்ரம் லியோ மாதிரி கிடையாது. வேஸ்ட்டு தாங்க. நல்லா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. பார்த்தா லியோ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் வரல. சரி, ரொம்ப இது பண்ணிட்ட வேணான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் படம் ரொம்ப ஆவரேஜ். ஸ்டோரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அந்த படத்துக்கும் வாட்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பார்த்தா ரிவெஞ்ச் ஸ்டோரி. என்னென்னா லைக் அந்த ராஜசேகர்ன்ற ஒரு கேரக்டரை பார்த்தோன்னா இறந்துடுறாரு. அப்புறம் அவங்க பார்த்தோன்னா கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அவ்வளோதான் கதை, ஒன்றுமே இல்லை பெருசாக. 1000 கோடி சுத்தமாக டவுட்டு. ஹிந்தியில் ஓடினா தான் 1000 கோடி, ஹிந்தியில் ஓடலைன்னா 1000 கோடி கிடையாது. ஹிந்தியில் ஓடலைன்னா 1000 கோடி கிடையாது. எல்லாமே கோட்டை விட்டாங்க. ஸ்டோரி, மெயினாக ஸ்டோரி. நான் அவர் படத்தில் எதிர்பார்க்கறேன்னா ஸ்டோரி அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். இன்ட்ரோல் பிளாக், மெயினாக இன்ட்ரோல் பிளாக் அவரது சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக்ன்றது ரொம்ப 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 ஆவரேஜாக இருந்துச்சு. ஏன்னா லோகேஷ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருந்தார். பட் அவரை பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லிட்டரலி அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லை. அண்ட் உபேந்திரா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் வராரு. உபேந்திராவும் அவரும் சுத்தமாக யூஸ் பண்ணல. அண்ட் ஆமீர் கான்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சீரியஸ்லி ஆமீர் கான்லாம் நான் அவர் லைக் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். பட் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு வில்லன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. லைக் ரோலெக்ஸ் லைக் பார்த்தா எல்சியூ மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் அந்த மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒர்க் அவுட்டே ஆகலை. இல்லை, லைக் அந்த மாதிரி ஸ்டார்ஸ் தேவையில்லை. லைக் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா புல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஆமீர் கானே தேவையில்லை. உபேந்திரா லாஸ்ட்லாம் யூஸ் பண்ணாங்க. உபேந்திரா கூட தேவையில்லை. நாகார்ஜுனா கூட ஓகே, வில்லன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷௌபின் ஷாயர் ஆக்சுவலி நாகார்ஜுனை விட அவர் தான் அதிகமாக வந்திருக்காரு. லைக் அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்திருக்காரு. அதுக்கு பேசாமல் அவரே போச்சிருக்கலாம் மெயின் வில்லனா. நாகார்ஜுனாவை அவர் சூப்பராக இருந்தார். சீரியஸ்லி ரொம்ப பயங்கரமாக இருந்தார். ஆனால் அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சீரியஸில் அவரை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான். இல்லை அப்படிலாம் இல்லை,
கதை எப்படி போகுது என்ன என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரியல. நான் நேற்றே படம் பார்த்துட்டேன். நான் ஒரு ஆக்சுவலி பார்த்தா 3 ஷோ புக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் 3வது ஷோ. வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். நேற்றே நான் வந்து படம் பார்த்துட்டேன். எனக்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி நல்ல படம். ஆனால் வந்து லோகேஷோட இந்த கைதி படம் விக்ரமே இப்படிலாம் யோசிச்சுட்டு வந்தால் சுத்தமாக செட் ஆகாது. இது ரொம்ப தலைவருக்குன்னு ரொம்ப ஹைப்பே யோசிக்காமல் நார்மல் மைண்ட் செட்டில் வந்தால் சூப்பராக இருக்கும் படம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் ஸ்டாருக்கு படம் தானா அந்த மாதிரிலாம் ஒரு குறைலாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஃபைட் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, லோகேஷ் நம்ம அந்த ஒரு சஸ்பென்ஸ் எதிர்பார்ப்போம், இல்லை நியூ புதுசாக ஏதாச்சும் எதிர்பார்ப்போம், அப்படிலாம் இல்லை. எல்லா லோகேஷ் படத்தையும் பார்க்குறது பிரியாணி மிஸ் ஆகும், மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். அப்படிலாம் அவங்க கெஸ்ட்னா அது ஒரு கேமியா மாதிரி தானே, நல்லா தான் இருக்குது. ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா அப்புறம் அவங்களுக்கு தனியாக தான் படம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும். அது இல்லைண்ணா, அது ஒரு மாதிரி மொத்தமாக கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கே எப்படி ஃபீல் ஆச்சுன்னா என்னடா சொல்ல வரீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒட்டு மொத்தமாக படமாக பார்த்தா ஓகே பார்க்கலாம், வேஸ்ட்டுன்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது.